கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எங்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தை கொடுக்கறதுல மிகவும் நான் சந்தோஷப்படுகிறோம். கர்த்தர் தாமே எங்களுக்கு இந்த ஒரு தருணத்தை கொடுத்ததுக்காக அவரை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளில கூட, இந்த ஓய்வு நாளில ஏன் நாம் கர்த்தரை நாம் ஆராதிக்க வேண்டும்? கர்த்தரை நாம் எந்த நாளில் வேணாலும் நாம் ஆராதிக்கலாம். ஆராதனை என்றால் என்ன? ஆராதனையுடைய கருத்து என்ன? ஏன் நாம் ஆராதிக்க வேண்டும்? ஆராதிப்பதினால நமக்கு நம்மிடத்துல தேவன் என்ன செய்ய விரும்புகிறார்? நம்மை ஏன் ஆண்டவர் ஆராதிப்பதற்காக நம்ம தெரிந்து கொண்டார்? இதுதான் நாம் இந்த நாளிலே நாம் பார்க்க போகிறோம். யாத்ராகமம் 3வது அதிகாரம் அது 2வது வசனம். யாத்ராகமம் 3வது அதிகாரம் 12வது வசனம். அப்பொழுது மோசே தேவனை நோக்கி, பார்வோனுக்கு போகும் இஸ்ரவேல் புத்திரரை எகிப்திலிருந்து அழைத்து வரவும் நான் எம்மாத்திரம் என்றான். அதற்கு அவர், நான் உன்னோடு இருப்பேன். நீ ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வந்த பின் நீங்கள் இந்த மலையில் தேவனுக்கு ஆராதனை செய்வீர்கள். நான் உன்னை அனுப்பினேன் என்பதற்கு இதுவே அடையாளம் என்றார். ஆமென். அப்பொழுது மோசே தேவனை நோக்கி, நான் இஸ்ரவேல் புத்திரரிடத்துக்கு போய் உங்கள் பிதாக்களுடைய தேவன் உங்களிடத்தில் என்னை அனுப்பினார் என்று அவர்களுக்கு சொல்லும் பொழுது அவருடைய நாமம் என்ன என்று அவர்கள் என்னிடத்தில் கேட்டால் நான் அவர்களுக்கு என்ன சொல்லுவேன் என்றான். அதற்கு தேவன், இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று மோசேயுடனே சொல்லி இருக்கிறேன் என்பவரை என்னை உங்களிடத்திற்கு அனுப்பினார் என்று இஸ்ரவேல் புத்திரரோடே சொல்லுவாயாக. அல்லேலூயா, ஆமென். நம்மை தேவனாகிய கர்த்தர் எதற்காக அவர் தெரிந்து கொண்டார் என்று சொல்லி இந்த வசனத்தின் மூலமாய் நாம் இப்பொழுது அறிந்திருக்கலாம். ஆமென். தேவன் நம்மை எதற்காக அவர் சிருஷ்டித்தார்? அவரை ஆராதிப்பதற்காக, அவரை துதித்து பாடி அவரை போற்றி ஆராதிப்பதற்காக. இந்த ஓய்வு நாளிலே அவரை ஆராதிப்பதற்காக அவர் ஒவ்வொரு சிருஷ்டித்த ஒவ்வொரு மனுஷியும் கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். ஆமென். அதற்கு பின்பாக தான் ஜெபம், விண்ணப்பம், வேண்டுதல், இப்படி விதவிதமான வரங்கள் இதையெல்லாம் விட்டு பின்பாக தான் சொல்ல முடியும். ஆனால் ஒரு மனுஷனை தேவன் எதற்காக அவர் தெரிந்து கொண்டார் என்றால் அவனை ஆராதிப்பதற்காக. ஆமென். ஒரு சொந்த ஒரு ஜனக்கூட்டத்தை அவர் தெரிந்து கொண்டு, இது என் சொந்த ஜனம் என்று ஏன் அவரை தெரிந்து கொண்டார்? இந்த ஒரு ஜனக்கூட்டத்தையே, எல்லா இஸ்ரவேல் ஜனங்களையும் என் ஆண்டவர் ஒரே ஒரு மனிதரை மாத்திரம் அவரை அழைத்து அதை தெரிந்து கொண்டு ஏன் ஆராதிக்கிறதுக்காக என் ஜனங்களை நான் விடுவிக்க வேண்டும் என்று சொல்லி மோசேயுடனே பேசுகிறவர் நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொல்லி போய் இஸ்ரவேல் புத்திரரோடு போய் சொல்லு என்று சொல்லி மோசேயுடனே அனுப்ப சொன்னார். அப்படி சொன்ன உடனே என்ன செய்றாங்க? இந்த ஜனங்கள் எல்லாம் யாத்ராகமம் 4வது அதிகாரம் 31வது வசனத்துல பார்க்கும் பொழுது அந்த ஜனங்களிடத்துல போய் சொல்லும் பொழுது அந்த ஜனங்கள் அப்படியே அவர்கள் கீழ்ப்படிந்து அப்படி தலை வணங்கி தலை குனிந்து தொழுது கொண்டார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென். இது மோசே போய் சொல்லும் பொழுது அந்த ஜனங்கள் விசுவாசித்து, அதுக்கு முன்பாக எல்லாம் நமக்கு தெரியும், அவர்கள் நம்ப மாட்டார்கள், விசுவாசிக்க மாட்டார்கள் என்று எல்லாம் சொல்லி மோசே ஆண்டவர் அவருக்கு அவர் தைரியப்படுத்தி போய் ஜனங்களிடத்தில் போய் சொல்லும் பொழுது அந்த ஜனங்கள் உண்மையாகவே மோசேயை கர்த்தர் நம்மை விடுதலை செய்யும்படி அவர் அழைத்திருக்கிறார் என்ற உண்மையை சொல்லி இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அவர் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் யார்? அவர் இருக்கிறவராகவே இருக்கிறவர். அல்லேலூயா. இஸ்ரவேலின் தேவன் என்று பிரித்து சொல்லிக் கொள்ளலாம். இருக்கிறவராகவே இருக்கிறவர் தான் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர். அல்லேலூயா. அவர்கள் என்ன செய்தார்கள்? விசுவாசித்து தலை குனிந்து தொழுது கொண்டார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென். இப்பொழுது ஒரு தன் சொந்த ஜனங்களை அவர் ஆராதிப்பதற்கு விடுவிப்பதற்கு என் ஆண்டவர் ஒரே ஒரு மனிதனை மோசேயை அவர் தெரிந்து கொள்ளுகிறார். அல்லேலூயா. ஒரு மனிதரை கொண்டு அனுப்பி எல்லா ஜனங்களையும் அல்ல, தன் சொந்த ஜனங்கள் அடிமைத்தனத்தில் இருக்கிற தன் ஜனங்களை அவர் விடுவிக்கும்படி அவர் மோசே அனுப்பி அவர் சொல்லுகிற வார்த்தையை சொல்லும் பொழுது அவர்கள் விசுவாசித்து தலை குனிந்து தொழுது கொண்டார்கள். அல்லேலூயா. ஒரே
எத்தனை ஜனம், அவர் தெரிந்து கொண்ட ஜனத்தை ஆராதிக்க வைப்பதற்கு எத்தனை பேர் வேண்டும்? எத்தனை பேர் வேண்டாம்? ஒரே ஒரு மனுஷன், மோசேயை மாத்திரம் போதும். ஹல்லேலூயா. மோசே சொன்னவன் அப்படியே கீழ்ப்படிந்தார்கள். அதற்கு பிற்பாடு அவர் என்ன செய்கிறார்? யாத்ராகம். அதற்கு முன்பாக நமக்கு தெரியும் வாதைகள் எல்லாம், பார்வோனிடத்துல எகிப்தில் அவர் செய்த, ஆண்டவர் செய்த எல்லா வாதைகள் எல்லாம் நம்ம அறிந்திருந்தார். யாத்ராகம் 10வது அதிகாரத்தில் 24வது வசனத்துல போய், இப்பொழுது என் ஜனங்களை ஆராதிக்க விடு, என் ஜனங்களை ஆராதிக்க விடு என்று சொல்லி பார்வோனிடத்துல போய் சொல்லும் பொழுது, நான் ஜனத்தை நீ ஆராதிக்க விடலனா நான் உன் சிரேஷ்ட புத்திரனை நான் சங்கரிப்பேன். இஸ்ரவேலின் ஜனம் என் சிரேஷ்ட புத்திரனா நான் தெரிந்து கொண்டிருக்கேன், விட்டுடு, இல்லனா உன் சிரேஷ்ட புத்திரனை நான் என்ன பண்ணுவேன்? சங்கரிப்பேன். சொல்லியும் அவன் என்ன சொல்லுகிறான்? நான் கர்த்தரை அறியேன். அவர் யார்? நான் அவர் அறியல, அவர் யாருன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி அவன் சொல்லுகிறான். ஆனால் இவன் அறிந்து கொள்ளும்படி, கர்த்தர் யார் என்று அறிந்து கொள்ளும்படி கர்த்தர் அநேக வாதைகள் எகிப்திலே அவர் காண்பித்தும், இவன் தன் கடின இருதயத்தை கடினப்படுத்துறது நிமித்தமாய் இப்பொழுது கடைசியார் பார்வோன் இடத்துல போய் மோசே சொல்லுகிறார். அப்பொழுதும் பார்வோன் மோசேயை அழைப்பித்து, நீங்கள் போய் கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள், உங்கள் ஆடுகளும் மாடுகளும் மாத்திரம் நிறுத்தப்பட வேண்டும், உங்கள் குழந்தைகள் உங்களுடன் போகலாம் என்றான். ஹல்லேலூயா. அப்ப மோசே சொல்றாரு, எங்க ஆடு மாடுகள் எல்லாம் நீங்க அனுப்ப மாட்டேன்னு சொல்றீங்க, ஆனா முதல்ல என்ன செய்யறான்? நீங்க மட்டும் போங்கன்னு சொல்றான். இதெல்லாம் நமக்கு தெரியும். ஆனா அடுத்தடுத்து இவன் என்ன செய்யறான்? தடை பண்ணிட்டே வரான். இப்ப குழந்தைகள் போகலாம், ஆனா ஆடு மாடெல்லாம் போகக்கூடாது அப்படின்னு சொல்றான். ஹல்லேலூயா. ஆனால் அவனுடைய உள்நோக்கம், அவனுடைய திட்டம் என் ஆண்டவருக்கு தெரியும். அப்போ மோசே சொல்றாரு, நீங்க எனக்கு பலி பொருட்கள் கொடுத்தே ஆக வேண்டும். என் ஆண்டவருக்கு எதுல இருந்து நான் பலி கொடுப்பேன், எங்களுக்கு அங்க போய் சேர வரைக்கும் எங்களுக்கு தெரியாது என்று சொல்லி அந்த மோசே பார்வோனிடத்துல சொல்ற. ஆனாலும் அவன் தன்னுடைய இருதயத்தை கடினப்படுத்தினான், அவளை போக விட அவன் மனதில்லாதிருந்தான் என்று சொல்லி மோசே எச்சரிக்கிறான் அந்த இடத்துல. ஆமென். ஹல்லேலூயா. அப்போ இந்த பார்வோனிடத்துல போய் சொல்லியும் கர்த்தரை ஆராதிக்கிறதுக்கு விடாதபடிக்கு அவன் இருதயம் அப்படி ஒரு கடின இருதயத்தோடு அவன் காணப்பட்டான். காரணம் என்ன? ஆராதிக்கிறவர்களே என் ஆண்டவர் பரலோக ராஜ்யத்துக்குரியவர்களா சுத்திகரிக்கிறதுக்கு. அவன் ஆராதிக்கும் பொழுதுதான் அவன் தன் ஜனங்களை ஆராதிக்கும் பொழுது அந்த இடத்துல என்னென்ன நடக்கிறது? சுத்திகரிப்பு நடக்கிறது, பரிசுத்தமாகுதல் நடக்கிறது, விடுதலை உண்டாகிறது, கட்டுகள் அவிழ்க்கப்படுகிறது. ஹல்லேலூயா. ஆமென். இதை பொல்லாத இந்த பார்வோன் பிசாசு தன் சிந்தைக்குள்ள இவன் தன்னுடைய ஜனங்களை, அவருடைய ஜனங்களை விடாதபடிக்கு தன் இருதயத்தை அவன் கடினப்படுத்திக் கொண்டே வந்தான். ஹல்லேலூயா. ஆமென். 12வது அதிகாரத்துல என் ஆண்டவர் சொல்கிறார், இந்த நீங்கள் விடுதலை ஆவதற்கு அந்த 12வது அதிகாரத்துல பஸ்கா ஆட்டுக்குட்டியே அடித்து அந்த காரியம் நமக்கு தெரியும். அந்த காரியம், அந்த பஸ்காவை எப்படி ஆசரிக்க வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய ஜனங்களுக்கு மோசேயை கொண்டு என் ஆண்டவர் அதை கடைபிடிக்கும்படி என் ஆண்டவர் அவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஆமென். யாத்திராகமம் 12வது அதிகாரம் 12வது அதிகாரத்துல அப்படியே அந்த ஜனங்கள் பஸ்காவை ஆசரித்தார்கள். அந்த ராத்திரியிலே என் ஆண்டவர் என்ன செய்கிறார் தெரியுமா? கர்த்தருடைய ராத்திரியிலே எகிப்து தேசம் எங்கும் போய், அல்லேலூயா, மனிதர் முதல் மிருக ஜீவங்கள் மட்டும் முதல் பேராயிருக்கிறவரை நாம் மதம் பண்ணி எகிப்தின் தேவர்கள் மேல் நீதி செலுத்தினார். அவர் கர்த்தர். ஹல்லேலூயா. நீதி செலுத்தினார். அது மாத்திரமல்ல, இந்த பஸ்கா ஆட்டுக்குட்டியை அந்த நேரத்தில் அவர் செய்ய வைத்ததற்கு காரணம் என்ன? ஆமென். யாத்திராகமம் 12வது அதிகாரம் 26வது வசனம். பஸ்கா ஆட்டுக்குட்டியை அடித்து ரத்தத்தை எடுத்து வீட்டின் நிலைக்கால்களிலே மேலே தெளித்து அவன் தங்களுடைய ஜீவனை பாதுகாக்கிறது இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் தான் என்று அவன் அறிந்து கொள்ளும்படி, நமக்கு என் ஆண்டவரை ஆராதிப்பதற்கும் விடுதலை பெற்றுக் கொள்வதற்கும் என் ஆண்டவர் எகிப்திலிருந்து மீண்டும் வெளியே விடுவிக்கப்பட வேண்டும் என்று கர்த்தர் அந்த இடத்துல அவர் சொன்ன, அவர் பஸ்காவை ஆசரிப்பதற்கு அப்படியே அவர்கள் தலைவணங்கி படிந்து விசுவாசித்து அந்த பஸ்காவை அவர்கள் ஆசரித்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படியே நாமும் இந்த நாளில் கூட தேவன் சொன்ன அந்த டேட்டில் நாம் அவரை குட் ஃப்ரைடே என்று சொல்லி ஏதேதோ ஏப்ரல் மாதம்
ஒரு வருஷம் மார்ச் மாசம், ஒரு வருஷம் ஏப்ரல் மாசம், இன்னொரு டேட்டெல்லாம் மாறி 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 இப்பொழுது நான் குட் ஃப்ரைடேன்னு சொல்லி கஞ்சி காய்ச்சி வச்சு கஞ்சி குடிச்சிட்டு அப்படியே வீடியோ ஏசப்பாவை அடிச்ச வீடியோவை போட்டுட்டு அப்படியே அப்புறம் இன்னும் விழுகிறத ஆண்டவர் சொல்ல, எஸ்ஏ குமார்த்திலே நீங்கள் என்னை பார்த்து அழாதீர்கள் என்று ஆண்டவர் சொல்லியும் இப்பொழுது விதவிதமான சேனல்ஸ்ல வர எல்லாம் கேசட்லாம் வாங்கி யூடியூப்ல எல்லாம் போட்டு பார்த்துட்டு அவன் அடிக்கிறத பார்த்து எஸ்ஏ குமார்த்திகள் உட்கார்ந்து அழுது கொண்டிருக்கிறார்கள். சிலுவை மரம் கீழே விழுவது, ஐயோ என் ஆண்டவர் அடிக்கிறார்களே என்று சொல்லி அவர்களை பார்த்து பல்லை கடித்து அழுது கொண்டு வருவோம். அப்பவே ஆண்டவர் சொல்லிட்டார், எனக்காக நீங்க அழாதீர்கள் மகளே, எஸ்ஏ குமாரத்தையே, உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள். ஹல்லேலூயா. அப்படியானால் ஆண்டவர் ஏன் நம்மளை பார்த்து அழ சொன்னார், உங்க பிள்ளைகளுக்காக பார்த்து அழ சொன்னாரு? இதெல்லாம் நம்ம ஒரு நாளாவது நம்ம யோசிச்சிருக்கிறோமா? ஹல்லேலூயா. நாம் எதற்காக அழுகிறோம்? ஸ்கூல் ஃபீஸ் கட்டல, அதுக்காக அழுவோம். சாப்பாடு இல்லை, அதுக்காக அழுதிருக்கிறோம். கடன் பிரச்சனை, அதற்காக அழுதிருக்கிறோம். ஆனால் இந்த பூமியில நாம் எப்படி இளைப்பாறுதல் இருக்கணும், அதற்காகவே நம்ம ஆத்மா தேடி தேடி சோர்ந்து போய் கத்தரை விட்டு போயிடுறோம். ஆனா மேல போகும்போது அந்த இடத்துலயாவது நாம போய் அப்பா மடியில சுகமா இருக்கணும்னு சொல்லி கத்தருடைய வார்த்தையை நாம் எடுத்துக்கொள்கிறதே இல்லை. ஹல்லேலூயா. ஆமென். அப்படி அந்த பஸ்காவை அவர்கள் ஆசரித்தார்கள். ஆண்டவர் அவர்களை ஆசரித்து வேலையில எகிப்தின் தேவர்கள் மீது நீதி செலுத்த தேவன் எகிப்தியரே அந்த இரவுல அவர் அதம் பண்ணினார். ஹல்லேலூயா. அதம் பண்ணினார். அந்த ராத்திரி யாத்ராவும் 12வது அதிகாரம் 29வது வசனத்துல வாசிக்கும் பொழுது ஆண்டவர் நடுராத்திரியிலே சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் பார்வோனுடைய தலைப்பில் என்பதைக்கும் காவல் கடலில் இருக்கிற பார்வோனுடைய காவல் கடலில் இருக்க சிறைப்பட்டவனின் தலைப்பிலை வரைக்கும் எகிப்து தேசத்தில் இருந்த முதற் பேர் அனைத்தும் மிருகஜீவனின் தலையை அனைத்தையும் கர்த்தர் அழித்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென். எல்லாரையும் ஆண்டவர் தலைச்செப்பலாம் அவர் சங்காரம் பண்ணினார். ஆமென். ஆண்டவர் சொல்லுகிறார், இது லேசான காரியம் இல்லை. எகிப்து தேசத்திலிருந்து வருகிற குமாரனே, குமாரத்தியே, என் சேஷ்ட புத்திரனே, நான் உன்னை எதற்காக நான் உன்னை இந்த ஆராதனை நான் செய்ய சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. ஆமென். யாத்ராகமம் 12வது அதிகாரம் இந்த ராத்திரியில எத்செமேல தோட்டத்திலே என் ஆண்டவர் பாடுகளுக்காக அவர் பிரவேசிக்கிற வேலையில இந்த நேரத்துல பஸ்கா ஆட்டுக்குட்டி ராத்திரியில அடிக்கப்பட்டு அவன் இந்த நேரத்துல உனக்கு அந்த ராத்திரி என்ன நடந்து கொண்டிருக்கிறது? உனக்கு விடுதலை கிடைக்க போகிறது. விடுதலை கிடைக்கக்கூடிய நேரம், நீ ஆசரிக்கிற நேரம், உனக்கு உன் வாழ்க்கையில எது சிறைப்பட்டு இருக்கிறதோ அந்த சிறை இருக்கிறது விடுதலை கிடைக்கக்கூடிய காரியம் நடக்க போகிறது, நடந்து கொண்டிருக்கிறது. கர்த்தர் உனக்காக யுத்தம் போய் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. எகிப்தின் ஒவ்வொரு தெருக்களிலும் ஒவ்வொரு வீடுகளின் முன்பாக நின்று கொண்டு தேவன் உனக்காக எகிப்தின் தேவனோடு கூட யுத்தம் என்ன சங்காரம் என்ன பட்டயத்தை எடுத்துக்கொண்டு அவர் புறப்பட்டு விட்டார். ஹல்லேலூயா. ஆமென். இந்த நாளிலே நாம் எதற்காக ஆராதிக்கிறோம்? நமக்கு என்ன செய்யணும்? இந்த பூமியில நல்ல செல்வம் வேணும், துணி வேணும், ட்ரெஸ் வேணும், சாப்பாடு வேணும். ஆமென். நம்முடைய ஆடவரத்துக்கு தேவைகளுக்கு என் ஆண்டவர் அதை சந்தித்து விட்டால் அதை நன்றி சொல்லி ஆராதிக்கிறோம். ஆராதனைனால் இதுதான் அர்த்தம் என்று இதுவரைக்கும் நாம் நினைத்துக் கொண்டு நாம் ஒரு பருத்தனை பண்ணி விட்டால் அதுக்கு ஒரு ஆராதனை. நாம் கர்த்தருக்கு மனமகிழ்ச்சியா இருந்தால் அப்படி ஒரு ஆராதனை. ஆண்டவர் நமக்கு ஏதாவது ஒரு செய்து விட்டால் அதற்கு ஒரு நன்றி சொல்லி ஆராதனை. உபவாசிக்கும் போது ஒரு ஆராதனை, யுத்தத்துக்கு போகும்போது ஒரு ஆராதனை, வாக்குத்தத்தம் பண்ணும்பொழுது ஒரு ஆராதனை, செய்வெடுக்கும் பொழுது ஒரு ஆராதனை. ஆனால் ஆராதனை என்றால் முதலாவது ஆராதிப்பதற்காகவே கர்த்தர் நம்மை அவர் தெரிந்து கொண்டார். அதற்கு பின்பாக தான் இதெல்லாம் காரியங்கள் எல்லாம். ஆனால் ஆராதனை என்றால் என்ன? அந்த எகிப்தில் இருக்கும் பொழுதே, எங்க விடுதலை ஆகி அல்ல, எகிப்தில் இருக்கும் பொழுதே கர்த்தர் அந்த ராத்திரியிலே உன்னை பஸ்கா கொட்டி ஆட்டுக்குட்டி அடிக்க வைத்து என் ஆண்டவர் அந்த ஆராதனையுடைய அர்த்தம் என்ன என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் சொல்றார், யாத்ராகமம் 13வது அதிகாரம் 5வது வசனத்துல ஆண்டவர் சொல்லுகிறார், யாத்ராகமம் 13வது அதிகாரத்துல நீ விடுதலையாகி வந்த பிறகு உன் புத்திரனை நோக்கி என்ன சொல்லணும்? நான் எகிப்திலிருந்து புறப்படுகையில் கர்த்தர் எனக்கு செய்ததற்காக இப்படி நடப்பிக்கப்படுகிறது. கர்த்தர் நியாயப்பிரமாணம் உன் வாயில் இருக்கும்படி இது உன் கையில ஒரு அடையாளமாகவும் உன் கண்களின் நடுவே நினைப்பூட்டுதலாகவும் இருக்க கடவுது. பலத்த கையினால் கர்த்தர் உன்னை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். ஆகையால் வருஷந்தோறும் குறித்த காலத்தில் இந்த நேமத்தை ஆசரித்து வருவாயாக.
ஹல்லேலூயா. ஆமென். இந்த காரியத்தை என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் ஆசரிக்க வருஷம் நீங்க என்ன செய்யணும்? இந்த பஸ்கா ஆட்டுக்குட்டி உனக்காக எனக்காக நமக்காக என் ஆண்டவர் அவர் மரித்தாரே, அடிக்கப்பட்டாரே, ரத்தம் சிந்தினதே எகிப்திலே என்று சொல்லி அவர் எனக்காக அவர் தன்னையே தியாக பலியாக அவரை ஒப்பு கொடுத்தினார் அல்லவா? இன்றைக்கு நான் அவரை ஆராதிக்கிறேன். இன்றைக்கு என் ஆண்டவரை நான் தெரிந்து கொண்டு என்னை அவர் ரட்சித்தாரே, அவர் குமாரனாய் குமார்த்தி என்னை தெரிந்து கொண்டாரே என்று சொல்லி நன்றி சொல்லி அதை நினைக்கும்படியால் என் தேவனாகிய கர்த்தர் அந்த ஆராதனையை நான் செய்யும்படி ஒவ்வொரு மனுஷனிடத்திலும் கர்த்தர் மோசேயை கொண்டு அவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. யாத்திராகமம் 12வது அதிகாரம் 26வது வசனம். உங்களுடைய பிள்ளைகள் இந்த ஆராதனையுடைய கருத்து என்ன என்று இதுவரைக்கும் உங்களை கேட்டிருக்கிறதா? ராமோஜனம் எடுக்கிறீர்களே, இதற்கு கருத்து என்ன என்று கேட்டிருக்கிறதா? குட் ஃப்ரைடே என்று சொல்லுகிறீர்களே, இந்த குட் ஃப்ரைடேல ஏன் நாம் கர்த்தரை ஆராதிக்கிறோம் என்று கேட்டிருக்கிறார்களா? அல்லது ஆண்டவர் சொல்லுகிறார் உங்கள் பிள்ளைகளின் ஆராதனை கருத்து என்ன என்று உங்களை கேட்டால், அப்படி என்றால் இந்த ஆராதனையுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் சொல்லி இருக்கிறீர்களா? ஆமே, இது மறந்துவிடக் கூடாது. ஏனென்றால் பின்னாட்களிலே கர்த்தர் எகிப்திலிருந்து விடுவித்ததை மறந்து போகிற ஜாதி மனுஷனுடைய ஜாதி. ஹல்லேலூயா. அவருடைய எண்ணமெல்லாம் இறுதி தோற்றமெல்லாம் உலக தோற்றத்துக்கு முன்பாக அவனுடைய எண்ணமெல்லாம் பொல்லாததாய் காணப்படுகிறது. ஹல்லேலூயா. சிருஷ்டித்த நாளில் அவனுடைய எண்ணமெல்லாம் பொல்லாத இருதயமாய் நினைவுகள் எல்லாம் பொல்லாததாய் இருக்கிறது. நான் மனுஷனை சிருஷ்டித்ததுக்காக மனஸ்தாபப்படுகிறேன் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். நான் மறந்து போயிடுவோம். ஆமென். நீயே மறந்து போயிடுவ. இங்கிருந்து விடுதலையாகி எங்கே செங்கல் பிளக்கிறதுக்கு முன்பாக சொல்லிட்டேன், ஐயோ நான் எகிப்திற்கு வேலை செய்து அங்கே இருந்து விட்டா நல்லா இருக்குமே, எங்களை ஏங்க கொண்டு வந்து சொல்லி மோசே அங்கேயே முறுமுறுது. ஆண்டவர் நோக்கி மோசையை பார்த்து ஆண்டவர் முறுமுறுது மோசையை பற்றி பல்ல கடிக்க ஆரம்பிச்சுட்டேன். ஆமே, உங்க புத்திரனுக்கு நீங்க சொல்லக்கூடிய உங்களுக்கு நினைவு இருக்காது. ஹல்லேலூயா. அதனால்தான் ஆண்டவர் சொல்ல உங்க புத்திரன் கேட்டா, அப்போ புத்திரனும் கேட்கறதுல புத்திரனுக்கு நாம் சொன்னதும் இல்லை. ஆமே, ஆராதனுடைய கருத்து என்றால் எகிப்திலிருந்து ஆண்டவர் எகிப்திலே இது கர்த்தருடைய பஸ்காவாகிய பலி. ஆராதனுடைய கருத்து ஒரு ஆராதனை என்றால் என்ன? அது கர்த்தருடைய பஸ்காவாகிய பலி. இன்னைக்கு சொல்லுங்க, ஆராதனைனா என்ன? வா நம்ம ஆராதிக்கலாம். எப்படி ஆராதிக்கலாம் அப்படின்னு சொன்னவனே கர்த்தருடைய பஸ்காவாகிய பலி. கர்த்தர் எனக்காக அவர் பலியானாரே, எனக்காக ரத்தம் சிந்தினாரே, அவர் ரத்தம் சிந்தினார் அல்லவா? இன்றைக்கு என் தேவனாகிய கர்த்தர் என்னை நாமத்தை நான் தெரிந்து கொண்டேன் என்று சொல்லி நன்றி சொல்லி முதலாவது நாம் ஆராதிக்க வேண்டும். ஹல்லேலூயா. அதற்கு பின்பாக அவர் எகிப்தியரை அதம் பண்ணி நம்முடைய வீடுகளை தப்ப பண்ணின போது எகிப்திலிருந்து இஸ்ரவேல் புத்திரருடைய வீடுகளை கடந்து போனார் என்று சொல்ல வேண்டும் என்றார். அப்பொழுது ஜனங்கள் தலைவணங்கி பணிந்து கொண்டார்கள். ஹல்லேலூயா. ஆமென். சாவிலாத ஒரு வீடு இல்லை. அந்த நேரத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், நம்மை விடுதலையாக்கின அந்த தேவன் நமக்காக ரத்தம் சிந்தினாரே, நமக்காக அடிக்கப்பட்டாரே, வாதிக்கப்பட்டாரே. ஆமென். உண்மையாய் என் ஆண்டவர் பேசாதபடி வாய்களை திறவாத ஆட்டுக்குட்டி போல அவர் நின்று கொண்டிருந்தார் அல்லவா? ஆமென். எதற்காக? நமக்காக. இந்த நாளில் ஆராதிக்கும் பொழுது ஏதோ அழகா ஆடம்பரமா அலங்காரமா ரசனம் பண்ணிட்டு அப்படியே ஆராதிக்கிறது ஆராதனை அல்ல. புகை போட்டு அப்படியே விசிலடிச்சு ஊத்தடிச்சு அப்படி கும்மாரம் போட்டு அது ஆராதிக்கிறது ஆராதனை அல்ல. ஆராதனை என்றால் முதலாவது அது கர்த்தருடைய பஸ்காவாகிய பலி. ஹல்லேலூயா. அதனை முதலாவது நினைச்சு கர்த்தரை நீங்க நம்ம ஆராதிக்க வேண்டும். ஹல்லேலூயா. எப்ப ஆராதிக்க வேண்டும்? ஆண்டவர் சொல்லுதா, ஆண்டவர் இது நீங்க ராத்திரியிலே ஆசரிக்கத்தக்க ராத்திரி. யாத்திராகமம் 12வது அதிகாரம் 42வது வசனத்துல எகிப்திலிருந்து தேசத்துல புறப்பட பண்ணினார். இது அவருக்கு என்று முக்கியமாய் ஆசரிக்கத்தக்க ராத்திரியாயிற்று. ஹல்லேலூயா. பிரியமான சகோதரியே, இதோ இந்த ராத்திரியிலே கர்த்தர் இது ஆசரிக்கத்தக்க ராத்திரியாயிற்று. நம்முடைய நாட்கள் எல்லாம் இதோ என் ஆண்டவர் சிருஷ்டித்த சூரியனுடைய வெளிச்சத்தை பார்த்து அதை நம்பி அந்த வெளிச்சத்துல ஆராதிக்கிற ஜாதிகள் நாம் கிடையாது. ஹல்லேலூயா. அதனாலதான் எகிப்துல 3 நாள் சூரியனுடைய வெளிச்சமே இல்லை. அதனால 3 நாள் ஒருத்தர் தடவி பார்க்கதாக
சூழ்நிலை காரில் அவன் காணப்பட்டான். ஆனால் அந்த கோசேன் நாட்டிலே தேவனுடைய மகிமை அவர் வாசஸ்தலம் எங்கும் பிரகாசித்தது. ஹல்லேலூயா, ஆமென். அதனால்தான் தேவனாகிய கர்த்தர் ஓய்வு நாளை இந்த சாயங்காலத்துல, வெள்ளிக்கிழமை சாயங்காலம், சனிக்கிழமை சாயங்காலம் தேவனுடைய மகிமையை நம்பி விசுவாசித்து அவருடைய நீதியின் சூரியனுடைய மகிமை விசுவாசிக்கவள் மாத்திரம்தான் இந்த ராத்திரியிலே ஆராதிப்பார்கள். ஹல்லேலூயா, ஆமென். அங்க பாருங்க, சூரியனுடைய வெளிச்சம் இல்ல, அவனால எங்கே டாய்லெட் கூட போக முடியல. அங்கேயே உட்கார்ந்துட்டு இருந்தான், தடவி பார்த்துட்டு தண்ணியே காணல. எங்க தோண்டினாலும் அவருடைய சொந்த பூமி, நோண்டி பார்த்தாலும் தண்ணியில, நோண்டினாலும் ரத்தமா வருது. ஆனால் அங்கே எகிப்திலே கோசேன் நாட்டில இருந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வாசஸ்தலம் எங்கும் தேவனுடைய மகிமை காணப்பட்டது. ஹல்லேலூயா, ஆமென். அந்த ராத்திரியில ஆசரிக்க வேண்டும். நாம் அந்த நாளிலே கீழ்ப்படிந்து கர்த்தருடைய ஆராதிக்க வேண்டும். அந்த சாயங்காலத்துல நாம் ஆராதிக்க வேண்டும். எதற்கு ஆராதிக்க வேண்டும்? நம்ம அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தர் விடுவித்து கொண்டு வந்ததை நன்றி சொல்லி ஆராதிக்க வேண்டும். ஐயோ, எங்க வீட்டுல இவ்வளவு பிரச்சனை இருக்கு, எங்க ஒரு நிம்மதியும் இல்ல. சகோதரே சகோதரியே, நீ எகிப்திலிருந்து வரும்பொழுது பொண்ணு வெள்ளியும் அவரை பொண்ணு வெள்ளியும் கொண்டு எடுத்து வாங்கிட்டு வர சொன்னார். அவங்க எகிப்திலிருந்து நீ என்னத்தை கொண்டு வந்த, நீ என்ன சேர்த்து கொண்டு வந்த? வெறும் அப்பத்தை மட்டும் தான் தோல்ல தூக்கி போட்டுட்டு வந்த, வேற என்னத்தை நீ கொண்டு வந்த? உன் ஜீவன், ஹல்லேலூயா, உன் சரீரம், நீ மாத்திரம் தான் விடுதலையாகி நீ வெளியே வர. ஹல்லேலூயா, நீ சொத்தோ, நீ சேர்த்து வைத்த சம்பத்தோ, நீ சேர்த்து வைத்த சொத்தோ, மாடி வீடோ, எந்த ஒரு சொத்தையும் நீ கூட எதுவுமே கொண்டுட்டு வரல. உன்னை ஆண்டவர் அங்கிருந்து கொண்டு வருவது நீ எப்படி வந்த? நீ ஓடி வந்த. உன் ஜீவன் தப்ப உன்னை விடுதலையாக்கும்படி என் ஆண்டவர் ராத்திரியில, என் ஆண்டவர் உன்னை ஆசரிக்கும்படி அந்த ராத்திரியில உன்னை ஆராதிக்க வைத்தா. அதோடைய கருத்து என்ன? இது கர்த்தருடைய பஸ்காவாகிய பலி. ஹல்லேலூயா, இது யாத்திராகமம் 12வது அதிகாரம் 14வது வசனத்துல அந்த நாள் உங்களுக்கு நினைவு கூறுதலாய் இருக்க கடவது, அதை ஆசரிப்பீர்களாக, அதை உங்கள் தலைமுறை தோறும் நித்திய நியமமாக ஆசரிக்க கடவீர்கள். அப்போ ஆண்டவர் இது நித்தியம் நியமமாக என்றால் இதை ஒருவரால் அழிக்க முடியாது. ஆமென். இது இன்னைக்கு ஒரு வாரம் ஆசரிச்சுக்கலாம், அடுத்த வாரம் இன்னொரு நேரத்தில் ஆசரிச்சுக்கலாம், இன்னொரு வாரம் இது தனி இஷ்டம் போல ஆசரிச்சுக்கலாம். இது மனுஷன் சூரியனுடைய கேலண்டரை பார்த்து ஆராதிக்கிறவர்கள் எப்ப வேணாலும் ஆராதிக்கலாம், அது தவறில்லை. ஆனால் என் ஆண்டவர் எழுதி கொடுத்திருக்கிறார், நித்திய நியமமாக ஆசரிக்க கடவீர்கள். ஆமென். இதை கேட்டுக்கொண்டிருக்கும் போது ஆமென், இதுக்கு நான் கீழ்ப்படுகிறேன் என்று சொல்லி இந்த நாளிலே உங்களுடைய இருதயத்தை தாழ்த்தி ஆராதிக்க நீங்கள் ஆரம்பியுங்கள். ஹல்லேலூயா, ஆமென். அது மாத்திரமல்ல, யாத்திராகமம் 12வது அதிகாரம் 47வது வசனத்துல பார்க்கும் பொழுது என் ஆண்டவர் இஸ்ரவேல் சபையார் எல்லாரும் அதை ஆசரிக்க கடவர்கள். ஆமென். எல்லாரும் அதை ஆசரிக்க கடவர்கள், எல்லாரும் அதை ஆசரிக்க வேண்டும். ஆமென். அது மாத்திரமல்ல, யாத்திராகமம் 13வது வசனம் 13வது அதிகாரம் 4வது வசனத்துல பார்க்கும் பொழுது ஆண்டவர் ஆபீப் மாதத்தின் இந்த நாளிலே நீங்கள் புறப்பட்டீர்கள். ஆபீப் மாதத்தின் இந்த நாளிலே நீங்கள் புறப்பட்டீர்கள். ஹல்லேலூயா. ஆண்டவர் அடித்த டேட் மாறிடுமா? பிரியமான சகோதரி, உங்களுடைய கணவருடைய பிறந்த நாள், உங்களுடைய கணவர் இறந்த நாள் கேட்கும் போதே வேதனை துடிக்குது. உங்களுடைய கணவருடைய பிறந்த நாள் கேட்கும் போது சந்தோஷம் வரும். உங்களுடைய பிறந்த நாள், உங்களுடைய கணவருடைய பிறந்த நாள் இல்ல உங்களுடைய பிள்ளைகளுடைய பிறந்த நாள், அந்த டேட் சொல்லுங்க, நான் கரெக்டா சொல்லுவீங்க. அடுத்த வருஷம் இது மாறுமா? உங்களுடைய பிள்ளையோட டேட் மாறுமா? அல்லது உங்களுடைய கணவருடைய டேட் மாறுமா? இது நியாயம் தானே? போதிக்கிற சத்தியத்தை சொல்லுகிற இந்த சத்தியம் இது நியாயம் தானே? சரிதானே? இது உண்மைதானே? சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் விடுதலையாகும் என்று எழுதியிருக்கிறது இல்லையா? அப்ப ஆபீப் மாதத்திலே என் ஆண்டவர் இந்த டேட்டில் அடிக்கப்பட்டார் என்று எழுதியிருக்கிறது. அப்படியானால் நாம் எந்த டேட்டில் நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம்? எந்த டேட்டில் நாம் ஆசரித்துக் கொண்டிருக்கிறோம்? எந்த ராத்திரியில உட்கார்ந்து என் ஆண்டவர் கெத்செமனே தோட்டத்தில் உனக்காக நமக்காக என் ஆண்டவர் பிள்ளைகளுக்காக அவர் ரத்தம் சிந்தி பலியானார் அல்லவா? அதை நாம் நினைத்து பார்க்கிறோமா? நாம் ஆராதிக்கிறோமா? அந்த ராத்திரியாவது நாம் நினைத்து பார்க்கிறோமா? ராபோஜனம் மாதம் எடுக்கிறோம். ஆமென். அதையும் நினைத்து பார்ப்பதில்லை. ஆனால் வருஷத்துக்கு ஒரு தடவை குட் ஃப்ரைடே என்று சொல்லி அங்க இருக்கிற பொய் சத்தியத்தையாவது
அறிந்து கொண்டு நாம் எச்சரிக்கையாக இருக்கிறோமா? நீங்க நாம் மறந்து விடுவோம் என்பதற்காக உங்க பிள்ளைகள் கேட்டால் இந்த ஆராதனுடைய கருத்து என்ன என்று சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்று சொன்னார் அல்லவா? இன்றைக்கு நாம் மறந்து போயிருக்கிறோமே. இந்த ஆராதனுடைய கருத்து என்ன என்று சொல்லி நாம் சொல்லி கொடுத்திருக்கிறோமா? அல்லது நமக்கு தான் இந்த ஆராதனுடைய கருத்து என்ன என்று அர்த்தம் தெரியுமா? அல்லேலூயா. எல்லாரும் ஆராதிக்க போறாங்க சண்டே, நானும் போறேன். அப்படியே போய் கடல்ல போய் விழ வேண்டியதுதான். ஆமென். வேதம் எதற்காக நமக்கு ஆண்டவர் எழுதி கொடுத்தார்? ஐயோ நமக்கு டைம் இல்லை, எனக்கு டைம் இல்லை. 3 வேளையும் நாம் சமைத்து விதவிதமாய் நாம் சாப்பிடுகிறோம். ஒரு வேளை சாப்பாடு இன்னொரு வேளை சாப்பிடுறதுக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்கு. அதை தியாகம் பண்ணுங்க. இன்னைக்கு காலையில வச்சு சாப்பாடை எடுத்து வச்சுட்டு நான் அதை நைட்டுக்கு அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அந்த நைட்டில் நான் உட்கார்ந்து கட்ட ஆராதிப்பேன் விட்டு கொடுங்க. அப்ப சத்தியத்தை நீங்க அறிந்து கொள்வீங்க. 3 வேளையும் அப்படியே கணவருக்கு சுவைத்து கொடுக்கணும் தான் இல்லைன்னு சொல்லல. ஆனா தேவன் நம்ம இன்றைக்கு 3 வேளை சமைத்து சாப்பிடும்படி விதவிதமா சாப்பிடும்படி நமக்கு என் ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரே தருணம். அந்த தேவனை நினைத்து ஆராதிக்க வேண்டும் அல்லவா? ஹல்லேலூயா. ஆமென். எகிப்திலிருந்து கொண்டு வந்தது என்ன? ஒண்ணுமே இல்லை. அப்படியே ஓடி வந்து தப்பி வந்தா போதும். ஹல்லேலூயா. அங்க செங்கடலுக்கு முன்பாக நின்று அங்கேயே கர்த்தர் விரோதமா நின்றுட்டோம். அங்க உள்ள எப்படி நம்ம புலம்பினோம். ஜீவன் கசப்பா இருக்குது. ஆமென். நம்ம விடுவிக்கிறதுக்கு யாராவது இருக்கிறாங்களான்னு சொல்லி கதறினோமே. அதை நினைச்சு பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா. அதை நினைத்து பார்க்க வேண்டும். எப்படி? வருஷந்தோறும் அதை நினைத்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு நினைத்து பார்ப்பீர்களா? ஒவ்வொரு குட் ஃப்ரைடே வரும்பொழுது நினைத்து பார்ப்பீர்களா? உங்களது சபையை போய் கேட்பீர்களா? உங்களோட போதகரை போய் கேட்பீர்களா? இது எழுதப்பட்டிருக்கிற யாத்திராகம் 12வது அதிகாரத்துல எழுதி கொடுத்த டேட் மாறுமா? போதகரே கேளுங்க. ஹல்லேலூயா. கேட்கிறதுக்கு தைரியம் இல்லைன்னா நீங்க சொல்லுங்க, என் ஆண்டவரே இந்த டேட்ல நீங்க அடிக்கப்பட்டதனால் புதிய ஏற்பாடுகளை எப்ப அடித்திருப்பாங்க? மாத்தி இருப்பார்பா? ஆட்டுக்குட்டியானவர் அடித்த டேட்டை ஒருவரும் மாற்ற முடியாது. இது எழுதின ஒரு வார்த்தை ஒருவரால் எடுத்து போட முடியாது. யார் வேதத்தில் இருக்கிறதுல அர்த்தம் சொல்வதற்கு மனுஷனை ஆண்டவர் வைக்கவில்லை. இதை படித்து கீழ்ப்படுத்த வாழ வேண்டும் என்பதற்காக நமக்கு எழுதி கொடுத்த வார்த்தைகள் அவர் அக்னிமயமான வார்த்தைகள். இது கலப்படமில்லை. கலப்படத்தை உண்டு பண்ண மனுஷனால முடியும் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. இந்த ஆராதனை ஒவ்வொரு ஆட்டுக்குட்டியானவர் அடிக்கிற அந்த டேட்டை மறவாதபடிக்கு ஆமென் ஆராதிப்பதற்கு என் ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டதற்கு காரணம் என்ன? நம்மை கர்த்தருடைய பஸ்காவாகிய பலி நமக்காக கர்த்தர் அவர் ரத்தம் சிந்தினாரே என்று சொல்லி இந்த நாளிலிருந்து இந்த பாட்டை பாடி நம்ம சந்தோஷமா பாடலாம் அப்படின்னு போயிடாதீங்க. ஹல்லேலூயா. நன்றி சொல்லி போய் பாட போறேன். என் ஆண்டவர் இன்னைக்கு என்னை ஜீவனோடு வைத்திருக்கிறாரு. அதை நன்றி சொல்லி நான் பாட போறேன். நான் எகிப்திலிருந்து வரும்பொழுது என் தாய் தகப்பனோடு கூட என் ஆண்டவர் கொண்டு வந்தாரு. அதை நன்றி சொல்லி நான் பாட போறேன். ஹல்லேலூயா. இனி பஸ்கா பலியை நான் தெரிந்து கொண்டு நான் ஆராதிக்க போகிறேன் சொல்லி என் ஆண்டவரே அவர் நமக்காக ரத்த சிந்தினதை நம்ம விடுதலையாக்கிறதை மறந்து விடாதபடிக்கு அந்த நாளில் பிள்ளைகளோடு கூட ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்தை நீங்கள் நினைத்து விசுவாசித்து இஸ்ரவேல் ஜனங்கள் அதை கேட்டபொழுது தலை வணங்கி அவரை விசுவாசித்து பணிந்து கொண்டாகலாம். ஆமென். நம்பினார்களாம். எகிப்திற்கு பண்ணின ஆண்டவர் கொடுத்த வாதைகளை நாம் பார்த்தார்கள். அங்கேயே இருந்து இஸ்ரவேலின் தேவனை என் ஆண்டவர் சொன்னபடியெல்லாம் கீழ்ப்படிந்து அப்படியே அவர்கள் கடந்து வந்தார்கள், விடுதலாகி வந்தார்கள். ஹல்லேலூயா. பிரியமான சகோதரே சகோதரியே, பார்வோன் சொல்லுகிறான், இப்பொழுது நீங்கள் ஆராதிக்க போங்க. அவன் கடைசி அவன் என்ன செய்யறான்? கடைசி வரைக்கும் அவன் அனுப்பவில்லை. ஆனால் இப்ப என்ன அவன் சொல்றான்? யாத்திராகம் 12வது அதிகாரம் 31வது இதுவரைக்கும் அவன் அத்தனை கடின இதயத்தோடு இருந்தான். ராத்திரியிலே மோசேயை அழைப்பித்து ஒரு விடுதலை எப்ப வேணாலும் வரும், ராத்திரி வரலாம், அதிகாலையில் வரலாம், எப்ப வேணாலும். ஆனால் தேவனுடைய மகிமை விளங்கிய தேவனுடைய மகிமை விளங்குகிற அந்த நேரத்தை நீங்கள் தெரிந்து கொண்டு ஆராதிக்கும் பொழுது, ஓய்வு நாளை நீங்கள் ஆராதிக்கும் பொழுது ராத்திரியில கூப்பிடுறான். இதுவரைக்கும் மோசே சொல்லி கட்டங்களை கேட்கல. ராத்திரியில வேக வேகமா அவசரமா மோசையை அழைப்பித்து ஆரோனை அழைப்பித்து நீங்களும் இஸ்ரவேல் புத்திரரும் எழுந்து என் ஜனங்களை விட்டு புறப்பட்டு போய் நீங்கள் சொன்னபடி கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள். ஹல்லேலூயா. பிரியமான சகோதரனே, நீங்கள் சொன்னபடி கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள். ஹல்லேலூயா. இன்னைக்கு பார்வோன் சொல்றான், போங்க போங்க, நீங்க ஜனத்தை விட்டு போயிருங்க, என்ன செய்யுங்க, நீங்க சொன்னபடியே உங்க கர்த்தருக்கு ஆராதனை
செய்யுங்க. உங்க பிள்ளைகள் எல்லாம் போங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் ஆராதனை செய்யுங்க. பிரியமான சகோதரியர், உடைய பிள்ளைகளை ஆராதிக்கும்படி, கர்த்தரை ஆராதிக்கும்படி ஒவ்வொரு நாளும் நீங்க நியமிக்கிறீங்களா? உங்க வீட்டிலே ஆராதிக்கும்படி உங்களுடைய பிள்ளைகளை நீங்க கற்றுக் கொடுக்கிறீங்களா? ஆமென். அது மாத்திரமல்ல, நீங்கள் சொன்னபடியே உங்க ஆடு மாடுகளையும் ஓட்டி போங்கள். ஹல்லேலூயா. ஆடு மாடுகளையும் ஓட்டிக்கொண்டு போயிடுங்க. என்னையும் ஆசீர்வதியுங்கள். ஹல்லேலூயா. ஆமென். கடைசியாய் அவன் சொல்லுகிறான், நீங்க போங்க, நீங்க சொன்னபடி உங்க ஆடு மாடுகளையும் கூட்டிட்டு போங்க. என்ன சொல்லுங்க, என்ன செய்யுங்க? என்னையும் ஆசீர்வதியுங்கள். அவன் பார்வோன் எப்படிப்பட்டவன்? அவன் ஒரு சர்ப்பம் அல்லவா? ஹல்லேலூயா. அந்த சர்ப்பத்தின் தலை நசுக்க வேண்டும். ஹல்லேலூயா. நசுக்கினார், எகிப்தை நசுக்கினார், எகிப்தை ஒடுக்கினார், எகிப்தை அழித்தார், பார்வோனை தலை அனைத்தையும் அழித்தார், எல்லாவற்றையும் சங்காரம் பண்ணினார். ஆமென். பார்வோன் கூட கடைசியில அவன் கடைசியா எல்லாத்தையும் இழந்தாலும் கடைசியில கர்த்தரை அவன் அறிந்து கொண்டான். கர்த்தர் யார்? நான் அறியேன் என்று சொன்னவன் இப்பொழுது சொல்லுகிறான், என்னை சீக்கிரமா என் ஜனத்தை விட்டு போயிடு. என்ன செய்ய? ஆடு மாடு நான் கூட்டிட்டு போயிடு. என்ன செய்ய? போகும்போது என்னையும் ஆசீர்வதியுங்கள். ஹல்லேலூயா. பிரியமான சகோதரே, சகோதரி, இந்த நாளிலே நான் வாய் திறந்து ஆராதிக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஆனா ஆராதிக்க முடியல. நான் வாய் திறந்து கர்த்தரை கைத்தட்டி பாடி துதிக்கணும்னு நினைக்கிறேன். நான் துதிக்க முடியல. காரணம் கவலை, வேதனை, அடிமைத்தனம், கொடுமை, உபத்திரம், கணவனுடைய கொடுமை, உறவினுடைய கொடுமை, தாய் தகவலுடைய கொடுமை, அன்பில்லாத சூழ்நிலை, ஏதோ ஒரு கடன் பிரச்சனைகள், வியாதி, பலவீனம் எதுவா இருந்தாலும், ஜீவன் கசப்பாய் போனாலும் கூட உங்களை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிற அந்த சர்ப்பத்தின் தலையை நசுக்கி போட என் ஆண்டவர் வல்லமையுள்ளவரா இருக்கா. இந்த ராத்திரியில கர்த்தர் உங்களுக்கு பிள்ளைகளுக்கு விடுதலையும், வியாதிலிருந்து விடுதலையும், கடன் பிரச்சனையில் விடுதலையும் என் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்காக ஒரு பலியான அந்த ரத்தம் அது வீணாய் போகாது. இந்த ராத்திரி கர்த்தர் உங்களுக்கு சுகத்தை கொடுப்பா. இந்த ராத்திரி தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு விடுதலையை கொடுப்பா. உங்களுடைய கணவனை மாற்றுவா, உங்களுடைய கணவனை ஊழியக்காரனாய் மாற்றுவா. உங்க இஸ்ரவேல் ஜனம் முழுவதும் ஆராதிக்கும்படி ஒரே ஒரு மனுஷன் அவர் தெரிந்து கொண்டார். ஒரே ஒரு மனுஷன், மோசேயை மாத்திரம் தான். ஹல்லேலூயா. எல்லாரும் அல்ல. கேட்டுக்கொண்டிருக்க சகோதரிகள், உடைய குடும்பத்தை, உங்க கணவரை ஆதாயப்படுத்தினீர்களா? உடைய பிள்ளைகளை ஆதாயப்படுத்தினீர்களா? கரங்களை தட்டி பாடி ஆராதிக்கிறீர்களா? இல்லவே இல்லை சகோதரி. குடும்பத்துல குடும்ப சபைலாம் கிடையாது. அவரவர்கள் அவரவர்கள் இஷ்டப்படி வாழ்ந்து கொண்டு சொல்லுகிறீர்களா? கண்ணீர் வடிக்கிறீர்களா? கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களை தான் கர்த்தர் கரம் பிடித்து உங்களை அழைப்பார். கரங்களை தட்டி பாடி ஆராதிக்க. எப்படிப்பட்ட பார்வனின் அடிமைத்தனம் குடும்பத்தில் இருந்தால் என் ஆண்டவர் நசுக்கி போடுவார். இதுவரைக்கும் உங்களுக்கு அடிமைப்படுத்தி தடையாயிருந்த யாரா இருந்தாலும் என் ஆண்டவர் உங்களிடத்துல வந்து எனக்காக செவி, என்னையும் ஆசீர்வதி என்று சொல்லி, என்னையும் ஆசீர்வதி என்று சொல்லி உங்களிடத்துல வந்து அவர் கேட்பார்கள். ஹல்லேலூயா. எதற்கும் கலங்காதீர்கள். ஆராதிப்பதற்கு கர்த்தர் நம்மளை தெரிந்து கொண்டார். ஆராதிப்பதற்கு, ஆராதனை என்றால் என்ன? கர்த்தருடைய பஸ்காவாகிய பலி. ஆமென். என் தேவன் இந்த நாளை ஜீவனோடு வைத்திருக்கிறார். அதுதான் கர்த்தருடைய பஸ்காவாகிய பலி என்று சொல்லி, இதுதான் ஆராதனுடைய கருத்து என்று உணர்ந்து இந்த நாளிலே விதவிதமா ட்ரெஸ் போட்டு ஸ்டைல் ஸ்டைலா டான்ஸ் ஆடி பாடி புகை போட்டு கூத்து உம்மால் அடிச்சு விசில் அடிச்சு ஹல்லேலூயா இதெல்லாம் கர்த்தரை பிரியப்படுத்துற ஆராதனை அல்ல. ஆமென். முழு மனதோடு கூட இன்றைக்கு நான் ஜீவனோடு எந்த வியாதியும் இல்லாதபடிக்கு நான் சுகத்தோடு நான் இருக்கிறேன். எனக்காக பஸ்கா பலி அடிக்கப்பட்டு இதுதான் ஆராதனை. நன்றி சொல்லி என் ஜீவன் இதுவரைக்கும் வைத்திருக்கிறாரு. இதுதான் உண்மையான ஆராதனை. நான் ஆராதிக்க போகிறேன். இன்றைக்கு இதுவரைக்கும் என்னை காத்தாரே, இதற்கு நான் நன்றி சொல்லி துதிக்க போகிறேன் சொல்லி இந்த நாளில பிள்ளைகளுக்கு சொல்லி நீங்களும் கணக்குல தட்டி ஆராதிங்க. எப்படி? ராத்திரி மறந்துடாதீங்க. ராத்திரியில வெறி கொள்ளுவார்கள். ஆனால் நாம் என்ன செய்வோம்? ராத்திரியில கர்த்தருடைய மகிமையை நாம் காண வேண்டும். ஹல்லேலூயா. பகலுக்குரியவர்கள் வெறி கொள்ளுவார்கள். ஆனால் நாம என்ன செய்ய வேண்டும்? நாம் ராத்திரியிலே ஆண்டவர் எகிப்தின் தேவன், நீதி செலுத்தின தேவனை உணர்ந்து துதித்து பாடி ஆராதிக்க வேண்டும். ஹல்லேலூயா. இந்த ஓய்வு நாளிலே அந்த ராத்திரி சாயங்காலத்தில் உட்கார்ந்து தேவனை ஆராதி கற்றுக்கொள்ள கர்த்தரை பார்வோன் கீழ்ச்சான், என்னையும் ஆசீர்வதிங்கன்னு சொல்லி இதை கேட்டாலாவது தேவனுடைய சத்தியத்தை கீழ்ப்படிங்கன்னு சொல்லிக் கொடுக்கணும். இதெல்லாம் நமக்கு சொல்லிக் கொடுக்க கூடாது. ஹல்லேலூயா. இது மீறுதல், இது அக்கிரமம், இது பாவம். ஹல்லேலூயா. ஏன் அப்படியே செய்யுங்க, ஓய்வு நாள் ஆசரிங்க, இது தவறில்லைன்னு சொல்லணும். அப்படி கூட ஒரு கீழ்ப்படுதல் இல்லையே.
அதுக்கு விரோதமாய் பேசுறதுக்கு வாய் திறக்க கூடாது. ஆராதிங்க. இந்த ராத்திரியில கரங்களை தட்டி பாடி ஆராதிங்க. எந்த அடிமைத்தனத்திலிருந்தும் கர்த்தர் விடுவிக்க நீங்க செய்கிற ஆராதனையில நிச்சயமா காட்டுக்குடைய ரத்தம் இறங்கி வந்து உங்களை விடுதலை ஆக்கும். சத்தியம், இது சத்தியம், இது சத்தியம். ஹல்லேலூயா. ராத்திரியில ஆராதிங்க. ஆராதனுடைய கருத்து இந்த நாளில கர்த்தர் நமக்கு சொல்லி கொடுத்தாரு. இப்படியே கர்த்தர் நம்மை ஆராதிக்க அவர் வைப்பார். ஆமென். சத்தியம் உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும் என்று விசுவாசிக்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.